வணக்கம் பிரியமானவர்களே, விசுவாசிக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் ஆசீர்வதித்து வழி நடத்தட்டும். நீங்க யார் விசுவாசிக்கிறவரா இந்த இடத்துல இருக்கிறீங்களோ, இந்த விசுவாசமானது உங்களுடைய வாழ்க்கையின் மீது அதி அற்புதமான காரியத்தின் பதிலை இந்த இடத்துல கொண்டு வரும். சரி, இந்த விசுவாசம் என்னது? நம்புகிறது. எதன் மீது இந்த இடத்துல உங்களுடைய நம்பிக்கையானது இருக்கிறது? எதன் மீது உங்களுடைய நம்பிக்கையை நீங்கள் இந்த இடத்துல வைத்த ஒருவராய் இந்த இடத்துல இருக்கிறீர்கள்? இந்த உலகத்திலும் இந்த உலகத்தின் மனுஷர்கள் மீதும் இந்த இடத்துல நீங்கள் வைத்திருக்கிற அந்த நம்பிக்கை மிக நிச்சயம் ஒருவேளை உங்களுக்கு மன விரக்தியை கொண்டு வரலாம். மிக நிச்சயமாய் உங்களுக்கு அது வலியையும் ஏமாற்றத்தையும் இந்த இடத்துல கொண்டு வரலாம். ஆனா நான் இங்கு பேசுகிற இந்த விசுவாசம் யார் மீது? எதன் மீது? உண்மையான தேவன் அவர் மீது உங்களுடைய விசுவாசத்தை நீங்க வைக்கும் பொழுது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தைக்கு நீங்கள் கவனம் கொடுக்கும் பொழுது, இந்த விசுவாசம் முடியாததையும் உங்களுடைய வாழ்க்கையின் மீது முடியக்கூடியதா இடத்துல மாற்றுகிறது. எது உங்களால இந்த இடத்துல பெற முடியாததா இருக்கிறதோ அதையும் பெற்றுக்கொள்ள, எதை உங்களால் கைப்பற்ற முடியாததாய் அல்லது உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் அடைய போராடி கொண்டிருக்கிறீர்கள், பல தடைகள், பல கடினங்கள், பல பிரச்சனைகளை நீங்கள் அது நிமித்தமாய் சந்தித்துக் கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் தேவனுக்கு அனுமதி கொடுத்தால் தேவன் அவர் தன் வல்லமையானதை உங்களுடைய வாழ்க்கையில் இந்த வெளிப்படுத்தும்படி இந்த விசுவாசத்தை பார்க்கிறார். இந்த விசுவாசத்தினாலே நீங்கள் பதிலளிக்கப்படுகிறீர்கள். இது சாத்தியமா? விசுவாசத்தினாலே என்னுடைய வாழ்க்கை இந்த இடத்துல மாற்றப்பட முடியுமா? என்னுடைய குடும்பம் மாறுமா? என்னுடைய மகன் மகள் மாறுவாங்களா? என்னுடைய திருமண வாழ்க்கை மாறுமா? என்னுடைய பண வாழ்க்கை மாறுமா? நீங்கள் விசுவாசத்தை தேவன் மீது அவருடைய வார்த்தையில் சொல்கிற அதே விதத்திலே செயல்படுத்துவீர்கள், ஆனால் பதில் உண்டு என்பதற்கான ஆதாரமாய் நீங்கள் ஒரு சாட்சி இந்த இடத்துல பார்க்க விரும்புகிறேன். என இந்த நபருடைய வாழ்க்கை விசுவாசத்தினாலே எப்படியான பதிலை இடத்துல கைப்பற்றியது. சாட்சியை பாருங்கள், பிற்பாடு உங்களோடு இணைந்திருப்பேன். எனக்கு கீழே வேலை பார்த்துட்டு இருந்த ஒருத்தர் 100 தடவைக்கு மேலே இருக்கும் நான் சுட்டு அவருடைய உயிர் எடுக்க பார்த்தேன். அந்த சேரி பகுதியில் என்னை பார்த்த ஒரு நபர் அப்படியே சொன்னாங்க, அங்கே வசிக்கிறவங்க, நீங்கள் பார்க்கறதுக்கு பிசாசு மாதிரி இருக்கீங்க. நான் அப்படியா அந்த சேரி பகுதிக்கு பொறுப்பான ஒருத்தனாக மாறினேன். அந்த இடத்துல நிறைய தவறுகள், சட்டவிரோதமான செயல்கள் செய்யப்படும். அப்படியே நான் அந்த சட்டவிரோதமான செயல்களில் ஈடுபடும் போது போலீஸ் என்னை தேடினாங்க. அப்படியா நான் என்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இருந்த அந்த சேரி பகுதியில் போலீஸுடைய தேடல் வந்தது. என்னை போலீஸ் கைது பண்ணாங்க. அப்படியா 78 வருஷம் நான் சிறைச்சாலை காவல் தண்டனை அனுபவிக்கணும்னு சொல்லி எனக்கு தீர்ப்பு சொன்னாங்க. 15 ஆண்டு காலம் நான் அப்படியா ஒரே ஒரு அறையில் 15 வருஷம் அந்த அறையில் பூட்டப்பட்டு இருந்தேன். எங்கேயும் வெளியே என்னை அனுப்பாமல். அந்த நேரம் தான் யூனிவர்சல் ஆலயத்துடைய சிறைச்சாலை குழு அங்கே வந்திருந்தாங்க. அப்படியா எனக்கு அறிமுகமானாங்க. அவங்க என்ன பிரசங்கம் பண்ணாங்களோ அந்த இடத்துல நான் அந்த செய்தியை நல்லா கூர்ந்து கவனித்தேன். நான் அந்த செய்தியை ஏற்றுக்கொண்டேன். நான் அங்கே சிறைச்சாலையில் தண்ணீரில் ஞானஸ்தானம் பெற்றேன். இப்படிப்பட்ட ஒரு சிறைச்சாலையில் 2012ஆம் ஆண்டு நீங்கள் பார்க்கும்போது அப்படியே சிறைச்சாலையில் அத்தனை வருட காலம் நான் இருந்தது. ஏறத்தாழ இன்னும் 13 வருட காலம் கூடுதலாக எனக்கு ரொம்ப நாள், அதான் நித்திய வாழ்க்கை அங்கன்ற மாதிரி தான் நான் உணர்ந்தேன். கண்டிப்பாக நான் தேவனுடைய வார்த்தையை தியானிக்கலைன்னா அப்படி தான் இருந்திருக்கும். நான் தேவனுடைய வார்த்தையை படிக்க ஆரம்பித்தேன், தியானிக்க ஆரம்பித்தேன். பிற்பாடு நான் அங்கே துணையாளராக உயர்த்தப்பட்டேன். ஊழியத்துக்கு உதவி செய்யும்படி அங்கே கைதிகள் பொதுவாக இந்த மாதிரி ஊழியம் செய்கிறவங்கள போதகர் சொல்லுவாங்க. என்ன அவங்க போதகர் அப்படின்னு கூப்பிட்டாங்க. அங்கே நான் சிறைச்சாலையில் ஒரு இளம் வாலிபனை பார்த்தேன். அந்த வாலிபன் நான் கவனிச்சுட்டு இருந்த வாலிபன் உதவி செய்தேன். அவன் தன்னுடைய தாயினிடத்தில் என்னை அறிமுகம் செய்து வைத்தான். அவங்க தான் இப்போது என்னுடைய மனைவியாக இருக்கிறார். நான் அவருடைய குணாதிசயத்தை பார்த்தேன். எனக்கு அதை பிடிச்சிருந்தது. நான் சொன்னேன், இவர் தேவனுடைய மனுஷன், என்னுடைய பையனுக்கு உதவி செய்கிறாருன்னு. அது என்னுடைய கவனத்தை ஈர்த்தது. நான் நினச்சேன், நான் தேவனுடைய மனுஷனை தான் நேசித்து திருமணம் செஞ்சுக்கணும்னு. அது என்னுடைய கனவாக இருந்தது. டிசம்பர் 15ஆம் தேதி நான் சிறைச்சாலையிலிருந்து விடுதலையானேன். நான் அந்த சிறைச்சாலையினுடைய நுழைவாயிலுக்கு அங்கே
வந்தபோது ஒருத்தர் அப்படியா தலை எட்டி என்னை பார்த்ததை நான் கவனித்தேன். இவங்க தான். 7 மாசங்கள் ஒண்ணா இருந்த பிறகு நாங்க முடிவெடுத்தோம் திருமணம் செஞ்சுக்கணும்னு. சிறைச்சாலை விட்டு நான் வெளியே வந்தபோது நான் போதையை நிறுத்திடுவேன் நினச்சேன். ஆனால் உண்மையில் நான் நினச்ச மாதிரி அப்படியே நடக்கலை. அதிர்ச்சிக்குரிய விதத்தில் எல்லாமே தலைகீழாக மாறியது. நான் சாப்பிடாம கூட அதிகமாக போதை எடுத்துக்க ஆரம்பிச்சேன். நான் இப்போ யோசித்தேன், சிறைச்சாலையில் எனக்கு ஏற்பட்ட மாற்றம் என்ன? அது ஒரு சோகமான கதை தான். உண்மையில் நான் நிஜமாக மாறவே இல்லை. உண்மையில் என்னை சுற்றி இருந்த எல்லோருக்குமே நான் உண்மையாக மாறினது போல ஒரு தோற்றத்தை தான் காமிச்சிருக்கேன். நான் உண்மையாக வஞ்சிக்கப்பட்டவனாக இருந்திருக்கிறேன்றதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். நான் வெளிவேஷக்காரனாக தான் வாழ்ந்திருக்கிறேன். மற்றவங்களுக்கு நான் பிரசங்கம் பண்ணியிருந்தேன், ஆனால் நான் உண்மையில் கடைபிடிக்கல. நான் கடைபிடிக்காத ஒன்று இன்னொருத்தருக்கு நான் சொல்லியிருந்திருக்கேன். எந்த அளவுக்கு அது ஆதாரத்துடன் நிரூபிக்கப்பட முடியும்? உள்ளே நான் எப்படி இருந்தனோ வெளியே வந்த உடனே நான் போதைக்கு அடிமையானேன். ஒரு தோல்வியை தொடர்ந்து இன்னொரு தோல்வி. என்னுடைய போதையில் என்னுடைய அடி ஆழத்துக்கு மூழ்கி நான் தோற்கடிக்கப்பட்ட நிலைமைக்கு வர வரைக்கும் நான் என் வாழ்க்கையை பார்த்த ஒரு நரகத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறது போல என்னுடைய இளவரசன் ஒரு மிருகத்தை போல மாறினார். லூசியானா கொக்கைன் பயன்படுத்தினா வருஷத்துக்கு 365 நாளும். நான் அவர்கிட்ட கேள்வி கேட்க ஆரம்பிச்சேன். லூசியானோ அந்த சிறைச்சாலைக்குள்ளாக ஒரு போதகரை போல அழைக்கப்பட்டார். ஆனா இப்ப என்ன ஆச்சு? நீ தேவனுடைய மனுஷனா இருந்த, நீ அங்க மக்களை விடுதலையாக்கி இருக்கு. நான் சொன்னது அவருக்கு பிடிக்கல, அவருக்கு கோவம் வந்துச்சு. அவர் அந்த அளவு கோவமானார், என்னை அடிக்க வந்தார். பயங்கரமான தாக்குதலாக இருந்தது. மிக மோசமான ஒரு நிலைமையாக மாறியது. நீங்கள் பார்க்கும்போது அந்த சமயத்தில் நான் அவருடைய முகத்தை தாக்கி இப்படி தான் காயப்படுத்தியிருந்தேன். நான் நேசிப்பதா சொன்ன பெண்ணுடைய முகத்தை இப்படி தான் ஆக்கியிருந்தேன். இந்த மாதிரி என்னை அவர் அடிச்சுட்டு போன நாள் தான் என் வாழ்க்கையிலேயே மோசமான நாள். நான் ரொம்பவே அவமானப்படுத்தப்பட்டேன். என்னால் எதையுமே பார்க்க முடியல. ஒரு கண்ணு எனக்கு பயங்கரமாக வீங்கி இருந்தது. என்னுடைய மூக்கு உடைக்கப்பட்டிருந்தது. நான் பல வருஷம் அப்படியே சிறைச்சாலையில் இருந்து தண்டனை அனுபவிச்சிருந்தாலும் கூட அந்த இடத்துல நான் இன்னும் அதிகமாக போதையில் என்னை கொடுக்க ஆரம்பித்தேன். இப்படி தான் என்னுடைய முக ஜாடை இப்படி தான் மாறியது. நாங்கள் பிரிஞ்சிட்டோம். ஆனாலும் அவங்க இன்னும் தேவனுடைய திட்டத்தில் இந்த நோக்கத்தில் தான் இருந்தாங்க. ஆலயத்தில் ஒரு குழு இருந்தது, அதாவது மக்களை சென்று சந்திக்கிற குழு. அந்த சந்திப்பு குழு இடத்துல என் மனைவி பேசி அந்த குழுவினரை வீட்டுக்கு வரவேற்றிருந்தாங்க. அந்த குழுவினர் வீட்டுக்கு அவங்க ஒரு சவாலின் இடத்துல வைத்தாங்க. அப்படியா அந்த நேரம் இந்த வசனத்தை அவங்க எனக்கு வாசித்தாங்க. நீதிமானுடைய தலையின் மேல் ஆசீர்வாதம் தங்கும் அப்படின்ற வசனத்தை வாசித்தாங்க. என்னுடைய தலை மீது அவங்களுடைய தலையை வைத்து இப்படி ஒரு ஜபம் செய்தான். அந்த ஜபத்தின் பிற்பாடு அவருக்குள்ள இருந்த கிறிஸ்துவினுடைய சிந்தை எனக்குள் வந்ததை போல நான் உணர்ந்தேன். முன்பு மாதிரி நான் போதை எடுத்துக்கல. நான் போதை பயன்படுத்துறதை நிறுத்தினேன். அப்படி நான் மீறி பயன்படுத்தினாலும் முன்ன மாதிரியான அந்த விருப்பம் எனக்கு இனியே இல்லை. நான் அழுதேன். மே 16ஆம் தேதி நான் யூனிவர்சல் ஆலயத்துக்கு போனேன். 2 வார்த்தை போதகர் பீடத்து மேலே பிரசங்கம் பண்ணார். இன்னைய வரைக்கும் அந்த வார்த்தை எனக்கு ஞாபகம் இருக்கு. நான் அந்த வசனத்தை இங்கே உங்களுக்கு காமிக்கலாமா? தயவு செய்து. இதோ இங்கே தான் அந்த வசனம் இருக்கு. 2 கொரிந்தியர் 5:17 வசனம். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிற்சியா இருக்கிறான். பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. இந்த வார்த்தை என்னுடைய சிந்தையில் ஒழித்து கொண்டே இருந்தது. நான் வீட்டுக்கு போனேன். அந்த நேரம் என் வீட்டை நான் போதைப் பொருள் வச்சுருந்தேன். ஆனால் நான் ஒருபோதை இதை இனி பயன்படுத்த மாட்டேன் அப்படின்னு நான் தீர்மானம் எடுத்தேன். ஆனாலும் கூட ஏதோ ஒன்று விட்டுவிட மாதிரி ஏதாவது குறையாக இருந்தது. இன்னும் மிக முக்கியமான ஒன்று, இன்னைக்கு அதனுடைய பதில் எனக்கு தெரிந்தது. மிக முக்கியமான ஒன்று தான் மனம் திரும்புதல். ஒருத்தர் அந்த மனம் திரும்புதலுடைய முறையை கடந்து செல்லும்போது தான் மீண்டும் பிறந்த ஒருவராய் மாறுகிறார். சிறைச்சாலை அடுத்த ஞானஸ்தானம் உண்மையான மனம் திரும்புதலுடைய ஞானஸ்தானம் கிடையாது. அந்த வார்த்தை எனக்குள்ள ஆழ பதிந்ததுனால இப்போ நான் சரியான ஒரு தீர்மானம் எடுத்தேன். ஆனால் இந்த முறை இது வித்தியாசமான ஒன்று. நான் தண்ணிலிருந்து வெளியே வரும்போது தீர்மானத்தோட வெளியே வந்த உண்மைதான், நிஜம். எல்லாமே புதிதாய் மாறியது. புதிய தன்மை எனக்குள்ள ஏற்பட ஆரம்பித்தது. புதிய வாழ்க்கை, தேவனுடைய காரியங்கள் மேலே நான் தாகமுள்ளவனாக மாறினேன். தேவனை தேடுவதில் இன்னும் ஆழமாக மூழ்க ஆரம்பித்தேன், அர்ப்பணிக்க ஆரம்பித்தேன். அந்த நேரம் தான் இஸ்ரவேல் சிறப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு எனக்கு வந்தது. மன்னிச்சுங்க.
தேவன் எப்பொழுது என்னோட பேசினார்? அவருடைய குரல் எனக்குள்ள மிக பலமாய் ஒலித்தது. நான் இனியும் நடிக்க விரும்பல, அந்த முகமூடி அணிந்த ஒருவனாக இருக்க விரும்பல. இனியும் நான் அப்படியான ஒரு குஷ்டரோகியாய் இருக்க விரும்பலை. ஒரே ஒரு வழிதான் இருக்கு என்னுடைய வாழ்க்கையில் அது நிஜமாக்கப்பட. நான் வாசித்த அந்த வார்த்தை, பரிசுத்த ஆவியானவரின் வாழ்க்கை நான் பெற்றுக்கொள்கிற அந்த வார்த்தை. நான் பீடத்து மேலே ஏறி சென்றேன். பரிசுத்த ஆவிக்காக நான் என்னுடைய தியாகத்தை அர்ப்பணித்து 3வது 2வது முதல் படி அப்படி நான் கீழந்து மேலே செல்லும் போது ஒரே ஒரு காரியத்தை மட்டும் தான் தேவனிடத்தில் கேட்டுக்கொண்டே படியேறினேன். எப்படிப்பட்ட ஒரு நபரை நான் பீடத்து மேலே அர்ப்பணிக்கிறோனோ இனி ஒருபோதும் நான் அப்படிப்பட்ட ஒரு நபராக இருக்க விரும்பல. வெளியே போய் நான் அதை எல்லாத்தையும் ஜெயிக்கணும்னு கேட்டேன். அந்த ஒரே ஒரு விஷயந்தான் நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன். அந்த நேரம் ஒரு கூட்டமானது அந்த இடத்துல நடைபெற்றது. பிஷப் குளோடோமீர் அந்த கூட்டம் எடுத்தார். நான் தீர்மானத்தோடு சொல்கிறேன், ஆண்டவரே, நான் இதே போல் இந்த கூட்டத்தை விட்டு வெளியே செல்லக்கூடாது, எனக்கு உம்முடைய ஆவி தேவை அப்படின்ற தீர்மானத்தோடு நான் இருந்தேன். அந்த கூட்டத்தில் பரிசுத்த ஆவி என் மீது இறங்கி வந்தார். அந்த நேரம் தொடங்கி என் வாழ்க்கை மீண்டும் ஒருபோதும் அதே போல இல்லை. இன்றைக்கு என் ஆத்மாவினுடைய முழு பலத்தோடு என்னால் சொல்ல முடியும், அவர் பரிசுத்த ஆவி எனக்குள் வாசம் செய்கிறார். இப்ப இது உண்மை. இவருக்குள்ளாக பரிசுத்த ஆவியானவர் இருக்கார். இன்னைக்கு இவர் தேவனுடைய மனுஷன். தேவனுக்கு நன்றி. இன்னைக்கு நான் அப்படியே சிறைச்சாலைக்கு சென்று குடும்பத்தாரிடம் சென்று குடும்பத்தாருக்கு சொல்றேன், தேவன் என்ன செய்ய முடியும் என்று. இனிமேலும் அப்படி அல்ல. உங்க மோசமான மூர்க்கமாக இருந்த ஒரு நபர் இன்றைக்கு தேவனுடைய பிரசன்னம் பெற்ற ஒருவராக இருக்கிறார். அந்த நாள் பிற்பாடுன்னா அவருடைய கண்களை பார்க்கும்போது நம்பிக்கை உள்ளவராகவும் வித்தியாசம் உள்ளவராகவும் இருந்தார். இன்றைக்கு நான் இவரை பார்க்கும் பொழுது நானும் நம்ப ஆரம்பித்தேன். என எனக்குள்ளாக இந்த மாற்றங்கள் ஏற்படும் என்று நான் விசுவாசித்தேன். மாற்றான் தகப்பனுடைய சாட்சி என்னையும் மாற்றியது. உங்களுக்கு எவ்வளவு காலம் எடுத்துக்கொண்டது தண்ணீர் ஞானஸ்தானத்திலிருந்து பரிசுத்தாவின் ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொள்வதற்கு? 5 வருட காலம் சிறைச்சாலைக்குள்ள நான் இருந்தபோது தேவனுடைய பிரசனத்தில் அந்த காலகட்டம் 15 நாள் நான் வெளியே வந்து ஞானஸ்தானம் பெற்ற காலகட்டத்தோடு ஒப்பிடப்பட முடியவே முடியாது. பரிசுத்தாவினுடைய அபிஷேகத்தை நான் பெற்ற பிற்பாடு, அதாவது தேவனுடைய ஆவிக்காய் ஒருத்தர் உண்மையாக மனம் திருங்கும்போது, உண்மையாக ஒருத்தர் தேவனுடைய ஆவிக்காய் மனம் திருங்கும்போது, அவர் தேவனுடைய ஆவியை பெறாதிருப்பது சாத்தியமற்ற காரியம். உண்மையான மனம் திரும்புதல் பிற்பாடு தேவன் ஆவி கிடைக்காதிருப்பது கூடாத காரியம். மெய்யான மனம் திரும்புதல் இருக்கும் தருணம் கர்த்தர் கண்டிப்பாய் பதில் கொடுக்கிறார் என்பதற்கு நான் இன்றைக்கு உண்மையான சாட்சி. இந்த வசனம் என் வாழ்க்கையில் உண்மையாக்கப்பட்டிருக்கு. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியா இருக்கிறான். நல்லது மக்களே, இந்த நபருடைய வாழ்க்கை மாற்றப்பட்டதா இல்லையா? அழிக்கப்பட்ட வாழ்க்கையிலிருந்து தேவனாலே இந்த ஆசீர்வாதமான வாழ்க்கைக்கு இந்த நகர்த்தப்பட்டார். இன்று அந்த ஆசீர்வாதமான வாழ்க்கை அதே விசுவாசத்திலே நிலை நிற்கிற ஒருவராய் இந்த இருக்கிறார். தேவன் உங்களுக்கும் உதவி செய்ய விரும்புகிறார். தேவன் உங்களுடைய வாழ்க்கை இந்த மாற்ற விரும்புகிறார். ஆனா தேவன் உங்களுடைய வாழ்க்கையானது இந்த மாற்ற நீங்க அனுமதி கொடுக்க தயாரா இருக்கிறீங்களா? தேவனுக்கு தேவையானது எல்லாமே அந்த அனுமதி மட்டுமே. யார் நீங்க நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கீங்களோ உங்க வாழ்க்கை என்னவாக இருக்கு? ஒருவேளை நீங்க சொல்லலாம், பாஸ்டர், என்னுடைய வாழ்க்கை அழிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை, வலியும் வேதனையும் நிறைந்த ஒரு வாழ்க்கை, பிரச்சனையும் போராட்டமும் உள்ள வாழ்க்கை. நான் ஒரு வேலையை கடந்து செல்ல, ஒரு நாளை கடந்து செல்ல, ஒவ்வொரு நாளும் அழுகை இல்லாமல் கடப்பது சாத்தியம் இல்லாதது. நான் அழுதுட்டு இருக்கேன் இரவாக, நான் அழுதுட்டு இருக்கேன் பகல் நேரத்துல, நான் அழுதுட்டு இருக்கேன் அந்த நாள் முழுவதும். என என்னுடைய சூழ்நிலை என்னை எல்லா பக்கங்களிலும் நெருக்கி கொண்டிருக்கிறது. நான் அடுத்து என்ன செய்வது என்று தெரியாத அளவிற்கு உங்க வாழ்க்கை மாற்றப்பட முடியும். உங்க வாழ்க்கை மாற்றப்பட முடியும். ஒருவேளை நீங்க எந்த இடத்துக்கு சென்றிருந்தாலும், நீங்க என்ன செய்தவரா இந்த இருந்தாலும், எல்லா இடங்களிலிருந்து நீங்கள் பெற்றுக்கொண்ட பதில் வெறுமையாக இல்லை இல்லை இல்லை, அல்லது புறக்கணிக்கப்பட்டீர்கள், அல்லது நீங்கள் இந்த இடத்துல சோர்ந்து போகிறபடி வார்த்தைகளானது இந்த கேட்டீர்கள். ஆனா தேவனோடு உங்களுடைய வழியை நீங்கள் இந்த நிலைப்படுத்திக் கொள்ளும் பொழுது, தேவனிடத்திற்கு நீங்க திரும்பும் பொழுது, ஏன் திரும்பும் பொழுது, ஏன்னா எல்லோருடைய வாழ்க்கை தேவன் ஆசீர்வதிக்க விரும்புறார். ஆனா அந்த ஆசீர்வாதம் எப்பொழுதும் வாழ்க்கையில் இல்லாம போதும். நாம தேவனை விட்டு விலகும் பொழுது, எத்தனை பேர் நீங்க தேவனை விட்டு விலகி இருக்கீங்க? மீண்டும் தேவனுடைய வழியிலே திரும்பும் பொழுது அவர் மாற்றத்தை தருகிறவராயிருக்கிறார். இந்த சாட்சியிலே நீங்க இந்த இடத்துல பார்க்க போறீங்க. என இவர் உலகத்திற்கும் உலகத்தினுடைய பொருளாதாரத்திற்கும் கவனம் செலுத்தினார். தேவனை அசட்டை செய்கிற விதத்திலே, தேவனை புறக்கணிக்கிற விதத்திலே,
ஆனா இவர் அப்படியாக செய்த தவறை உணர்ந்து எப்படியாக தேவனுக்கு முதல் இடத்தை இதுல கொடுத்தார். எதன் மூலமாய் அந்த வாய்ப்பு கொண்டு வரப்பட்டது? சாட்சியை பாருங்க. பிற்பாடு ஒரு அருமையான வசனத்தோடு நான் உங்களை இங்கு சந்திக்கிறேன். சாட்சியை பாருங்க. நானும் என்னுடைய மனைவியும் துணையாளராக இருந்தோம். அந்த நேரத்தில் எங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை சரியா இல்லை. ஏன்னா நாங்கள் பீடத்து முன்னாடி போய் ஜெபிப்பதை நிறுத்தி விட்டோம். என்னுடைய நிலை எப்போ மோசமாக அடைஞ்சதுன்னா, நான் ஒரு மின்சாரத்துறையில் வேலை செய்யணும்னு நினச்சேன். அதுக்கான ஒரு கோர்ஸ் எடுத்து நான் படிக்க ஆரம்பித்தேன். நான் நினச்சேன் இது மூலமாக என்னுடைய பண வாழ்க்கை ஆஸ்வதிக்கப்படும். ஆனால் அதுக்கான வேலை நான் இருந்த இடத்த விட்டு நான் வெளியே வேறு ஒரு இடத்துக்கு போய் வேலை செய்ய வேண்டியதாக இருந்துச்சு. அவர் எப்போ கேட்டலான் போறோம்னு சொன்னாரோ, நான் அவர்கிட்ட சொன்னேன், என் அன்பே, நம்ம திருமணமாகி ரொம்ப வருஷம் ஆகல. நான் கேட்டேன், உங்களுடைய பண வாழ்க்கைக்கு முக்கியத்துவம் கொடுத்து இங்க இருந்து வேற இடத்துக்கு போக போறீங்களா? ஒரு தருணத்தில் போதகர் கூட என்கிட்ட வந்து பேசினார். அவர் சொன்னார், இந்த மாதிரி உன் நிலையில் நான் இருந்தேன்னா கண்டிப்பாக நான் போக மாட்டேன். அப்படி அவர் சொல்லி கூட நான் போனேன். அது எனக்கு நான் ரொம்ப தூரத்தில் போன மாதிரி இருந்துச்சு. அது மட்டும் இல்லை, அந்த மின்சாரத்துறையில் எனக்கு மிக முக்கியமான ஒரு பொறுப்பு கொடுத்துருந்தாங்க. இருப்பினும் அவர் இங்கிருந்து போன உடனே சில அடையாளங்களை வெளிப்படுத்த ஆரம்பிச்சா. அப்ப நாங்க பேசுவோம். நான் கேட்பேன், என் நண்பை இன்னைக்கு ஆலயத்துக்கு போனீங்களா? அவர் சொல்லுவார், இல்ல நான் போல, அல்லது நான் போனேன் ஆனா ரொம்ப தாமதமாயிடுச்சுன்னு. அப்ப நான் அவர்கிட்ட சொல்லுவேன், இல்ல என் நண்பே, இந்த மாதிரி நீங்க செய்யக்கூடாது. நான் ஒரு நிலையில் அவங்ககிட்ட போய் சொன்னேன், என்னை பரிமாற்றம் செய்யுங்க, நீ இங்கிருந்து வேற ஏதாவது ஒரு இடத்துல டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. அப்போ சரியான நேரம் கிடைக்கல, மாற்றுறதுக்கான சரியான நேரம் கிடைக்கல. அதுக்கப்புறமா நான் வேலை செய்கிற அதே இடத்துல எனக்கு ஒரு நண்பர் அறிமுகமானார். அவர் வந்து என்கிட்ட பேச ஆரம்பித்தார், பாரு இது வந்து இன்னும் அதிகாரம் கொடுக்கப்படலை இதை செய்யறதுக்கு. ஆனால் இதை நம்ம செஞ்சால் நம்ம இன்னும் அதிகமாக பணம் பார்க்கலாம். ஆனால் எனக்குள்ளே இருந்த அந்த பண ஆசைனால, பண தேவையினால, அது எனக்கு தப்புன்னு தெரிஞ்சும் கூட அந்த மாதிரியான வழியில் வரக்கூடிய பணத்தை நானும் ஏற்றுக்கொண்டேன். அவர் எனக்கு பணம் அனுப்புவார், நானும் யாருக்கும் சொல்ல மாட்டேன். அந்த பணத்தை எனக்கு அவர் அனுப்பிச்ச பிற்பாடு அந்த பணம் எனக்கு ரொம்ப தேவையாக இருந்துச்சு. நான் அப்படி தான் நினச்சேன், எனக்கு அந்த பணம் தேவை. என்னுடைய எதிர்கால வாழ்க்கையில் எனக்கு அந்த பணம் தேவைன்னு நினச்சேன். என்னுடைய சம்பளம் ரொம்ப குறைவாக இருந்துச்சு, இந்த பணம் எனக்கு உதவி செய்யும் அப்படின்ற எண்ணம் எனக்குள்ளே இருந்துச்சு. அது கொஞ்ச காலம் வரைக்கும் எனக்கு தப்பாக தெரியல. நான் என்ன நினச்சேன், நான் தப்பு பண்ணல, அவர் தான் தப்பு பண்ணிட்டு இருக்காரு, அந்த ஆள் தான். ஆனால் உண்மையில் நானும் தப்பு பண்ணிட்டு இருந்தேன். அவர் செய்த தவறுக்கு நானும் ஒரு கூட்டாளியாக இருந்தேன். அவர் செய்த அதே பாவத்தை நான் செஞ்சுட்டு இருந்தேன். நான் கவனிக்க ஆரம்பிச்சேன், அவர் ஆவிக்குரிய வாழ்க்கையில சரியா இல்லை. அவர் செயல்ல, அவர் பேசும்பொழுது அல்லது அவர் அமைதியா இருக்கும் போதே தெரிஞ்சுது. அது வெளிப்படுத்தினது இவர் ஆவிக்குரிய வாழ்க்கையில சரியா இல்லை. அந்த நிலை ரொம்ப மோசமான ஒரு நிலையாக இருந்துச்சு. நான் தவறு செஞ்சுட்டு இருந்தனால என்னுடைய மனசாட்சி என்னை குற்றப்படுத்துச்சு. தேவனுடைய வார்த்தை கூட எனக்கு பாரமாக கேட்க ஆரம்பிச்சது. ஏன்னா நான் செய்த தவறுனால சில நேரத்தில் நான் கூட்டத்தை விட்டு வெளியே எழுந்து போயிடுவேன். துணையாளர்களுடைய துணியை நான் போட மாட்டேன். புதன்கிழமை ஆலயத்துக்கு வர மாட்டேன். வெள்ளிக்கிழமை ஆலயத்துக்கு வந்தால் யூனிஃபார்ம் போட மாட்டேன், துணையாளர்கள் துணியை. நான் போக போக என்னை எப்படி பார்த்தேன்னா, நாகமான் மாதிரி, நாகமானுக்கு இருந்த குஷ்டரோகம் மாதிரி, எனக்குள்ள அந்த குஷ்டரோகம் இருக்கிற மாதிரி நான் அப்படிதான் என்னை பார்த்தேன். ஆவிக்குரிய குஷ்டரோகி மாதிரி இப்படிதான் நான் இருந்தேன். எனக்குள்ள இருக்கக்கூடிய விஷயத்தை என்னால் சரி செய்து கொள்ள முடியும் தெரியும். நான் பாஸ்டர்கிட்ட போய் பேசணும், அவர்கிட்ட நான் போய் உண்மையை சொல்லணும். ஆனால் நான் என்ன நானே தடுத்து வைத்து கொண்டு நான் என்ன பேச போறேன், எப்படி பேச போறேன். நான் எப்பவுமே அவர்கிட்ட சொல்லுவேன், நான் உங்களுக்கான அசிஸ்டன்ட் யூனிஃபார்ம் ரெடி பண்ண போறேன் அப்படின்னு. அவர் சொல்லுவார், இல்ல எனக்கு வேண்டாம், நான் எப்படி மற்றவங்களுக்கு உதவி செய்வேன், நானே சரியில்லாத பொழுது. அப்ப நான் சொன்னேன், நீங்க சரியில்லைன்னு தெரியுதா, அப்ப நம்ம ஏதாவது செய்யணும், நீங்க சரியா மாறுவதற்காக. ஞாயிறு காலையில் கூட்டம் முடிஞ்ச உடனே பேசலாம்னு நினச்சேன் பாஸ்டர்கிட்ட. ஆனால் என்னால் பேச முடியல. ஆனால் அதே நேரம் அந்த மனுஷன் எனக்கு பணம் அனுப்பிச்சார், நானும் பணத்தை பெற்றுக்கொண்டேன். எதுவுமே சொல்லலை நான். என்னுடைய கணவர் வீட்டுல இருக்கிறத நான் விரும்பல. ஆவிக்குரிய நிலைமையில அவர் அது போலதான் இருந்தார். அப்ப நான் அவரை பார்த்து சொன்னேன், இல்ல இன்னைக்கு நீங்க அங்க போகணும். நான் சரியா அந்த நாள் போதகர்கிட்ட பேசுறதுக்காக என்னுடைய நிலைமையை பற்றி நான் கிளம்பிட்டு இருக்கேன். அப்போ ஒரு பெண் ஃபோனில் என்னை அழைச்சி அழுது கொண்டே சொன்னாங்க, பாருங்க எனக்கு வந்து மின்சாரம் இல்லை என்னுடைய வீட்டில், மற்ற எல்லா வீட்லையும் இருக்கு, எனக்கு மட்டும் இல்லை, எனக்கு வந்து சரி செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி என்னை கேட்டாங்க. அப்போ என்னால் உதவி செய்ய முடியாதுன்னு நான் சொல்லிட்டேன். ஆனாலும் அவங்க எப்படி எனக்கு உதவி செய்யாமல் இருப்பீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது நான் கிளம்பி போகிறதுக்கு முன்னாடி கூட எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, என்னுடைய மனைவி இல்லை போவேனா, முதல் வந்து போதகர்கிட்ட போய் பேசிட்டு அதுக்கப்புறமா போகலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் நான் சொன்னேன், எப்படி என்னால் தனியாக விட்டுட்டு வர முடியும், அவங்கள உதவிக்காக கேட்குறாங்க. நான் போனேன், நான் அந்த சர்வீஸை செய்ய போயிட்டேன். போய் சீக்கிரமாக முடிச்சுட்டு வந்துடலாம்னு நினச்சேன். ஏன்னா மாற்ற வேண்டியது வெறும் ஒரே ஒரு ஒயர் மட்டும்தான். அந்த இடத்துல கிட்டத்தட்ட ஒரு 3 வீடுகளுக்கு மின்சாரம் இல்லாமல் இருந்துச்சு. அப்பொழுது நான் மேலே ஏறி சரி செய்ய கிளம்பும் போது நான் போயிட்டுருக்க மேலே
கையை உயர்த்தி அந்த ஒயரை கட் பண்ணலான்னு கையை மேலே வச்சேன். நான் அந்த கம்பியை தொட்ட உடனே 3800 வாட்ஸ் என்னுடைய உடம்புல பட்டுச்சு. என்னால் கண்களை திறக்க முடியல, பேச முடியல. அப்படியே மேலேயே நடுங்கிட்டு இருந்தேன் கம்பியை பிடிச்சிக்கிட்டே. அந்த நடுக்கத்திலேயே அப்படியே நடுங்கி கொண்டே மேலேருந்து கீழே விழுந்துட்டேன். கீழே விழும்போது தான் நீங்கள் பார்க்குற இந்த பின்னாடி எனக்கு மேலே அடிப்பட ஆரம்பிச்சது. ரத்தம் பயங்கரமாக போச்சு. அவர் உண்மையாலே வேதனைப்பட்டார். அந்த நேரம் ஒருத்தர் வந்தார். அவருக்கு முதல் உதவி எப்படி செய்யணும்னு தெரியும். அந்த நேரம் அவர் அவருடைய விரலை எடுத்து மேத்யூவுடைய வாயில வச்சிருந்தார். அப்ப நான் கேட்டிருந்த உதவி செய்யுங்க, அப்படி இல்லைன்னா இவர் மரித்து போவார். அவருடைய நாக்கு அவர் முழுங்கிடுவார் போல. அந்த நேரம் ஏறக்குறைய அவருடைய விரல்களையே அவர் இழந்திருப்பார். நான் சொல்ல மறந்துட்டேன், அந்த நேரம் நான் 6 மாசம் கர்ப்பமா இருந்தேன். என்னுடைய கணவரை இன்குபேட்டர்ல வச்சாங்க. முழுசா அவர் அங்க 30 நாள் இருந்தார். அந்த நேரம் நரம்பு சம்மந்தப்பட்ட டாக்டர் சொல்லியிருந்தார், இங்க பாருங்க, அவர் கீழே விழுந்ததுனால அவருடைய தலையில பலமா அடிபட்டிருக்கு. இந்த நேரம் நம்ம ஆபரேஷன் பண்ணி ஆகணும். இந்த போட்டோ அவர் ஐசியூல இருக்கும்பொழுது எடுத்தது. இந்த சமயத்துல தான் அவருக்குள்ளாக இந்த கற்கள் எல்லாம் வெளியே வந்தது. இது அவருடைய தலையினுடைய பிற்புறம் எடுத்த போட்டோ. அந்த இடத்துல தான் அவருக்கு அடிபட்டுச்சு. நான் பார்த்தேன், பிசாசு அவருடைய ஆத்துமாவை எடுக்க பார்த்தான். அது தெளிவா தெரிஞ்சது. அந்த நேரம் நாங்க இஸ்ரவேலின் சிறப்பு நிகழ்ச்சியில இருந்தோம். அந்த நேரம் நான் பார்த்தேன், எங்களுடைய முழுமையே பீடத்து மேல அர்ப்பணிப்பதற்கான நேரமா இருந்தது. ஏன்னா அது வெறும் என்னுடைய தியாகம் மட்டும் கிடையாது, அவருடைய தியாகமுமா இருந்தது. ஏன்னா அபாயத்துல இருந்தது அவருடைய ஆத்துமா. நான் நினைச்சேன், இப்போ என் கணவர் இறந்துட்டார்னா அவருடைய ஆத்துமா எங்க போகும்? நான் பீடத்து மேல என்ன சொன்னேன், தேவனே, இந்த இடத்துல என்னுடைய ரத்தமும் மேத்யூடைய ரத்தமும் இருக்கு. இது எங்களுக்காக கூக்குரல் செய்யும். அவருடைய ஆத்மாவுக்காக இது கூக்குரல் செய்யுது. என்னுடைய மனைவி எப்படி பீடத்து மேலே எனக்காக போராடிட்டு இருந்தாங்களோ அதே போல் நான் ஆவிக்குரிய விதத்தில் நான் மருத்துவமனையில் போராடிட்டு இருந்தேன். எனக்கு சுயநிலையே இல்லை. நான் ஏதோ வேறு ஒரு உலகத்தில் இருந்த மாதிரி நான் நினச்சிட்டு இருந்தேன். அந்த நிலையில் நான் இருக்கும்போது எனக்கு நடந்த ஒரு விஷயம் ரொம்ப நிஜமாக இருந்துச்சு. எனக்கு நேராக ஒரு தூதுவர் வந்தார். ஒரு தூதுவர் எனக்கு நேராக வந்த பிற்பாடு என்னுடைய கரத்தை பிடித்து என்னை மேலே கொண்டு போனார். மேலே போயிட்டு இருக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமா அந்த தூதருடைய முகம் பிசாசனுடைய முகம் போல மாறிச்சு. அருவருப்பான ஒரு முகமா, பயங்கரமான ஒரு முகமா. அதை நான் பார்த்த உடனே அதிர்ச்சி அடைஞ்சேன். இல்லை, நான் நரகத்துக்கு தான் செல்ல போறேன், பிசாசு தான் என்னை கொண்டு போறான், எனக்கு வேற வாய்ப்பே இல்லை, வேற வாய்ப்பே கிடைக்காது. எப்படி நான் என்னுடைய வாய்ப்பை தவற விட்டேன்? எப்படி எல்லா வாய்ப்பை நான் தவற விட்டுட்டேன். நான் எதை போதிச்சேனோ அதில் நான் வாழல. அதே தருணத்துல எனக்கு தேவனுடைய குரல் கேட்டுச்சு. தேவனுடைய குரல் மீண்டுமா எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்துச்சு. நான் கண்ணை விழிச்சு பார்க்கும் போது நான் முதல் பார்த்த ஒரு நபர் என்னுடைய அம்மா. அவங்கள பார்த்த உடனே நான் நினைச்சேன், தேவன் எனக்கு மீண்டுமா எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கார். இந்த வாய்ப்பை நான் பயன்படுத்தணும், இந்த வாய்ப்பை நான் கைவிடக்கூடாது. அதுக்கப்புறமா நான் அழுக தொடங்கினேன். நான் அழுக தொடங்கின பிற்பாடு இயேசு எனக்காக அவருடைய ஜீவனை கொடுத்துருக்காரு. அவருடைய ஜீவனை கொடுத்தார். அவர் எனக்கான வேலையை ஏற்கனவே சிலுவையில செய்திருக்கார். அப்பொழுது நான் நேர்மையா இருந்தேன். தேவனுக்கு நேர்மையா என்னை காண்பிச்சேன். எனக்கு உண்மையாவே உதவி தேவை தேவனே, எனக்கு ஒரு புதிய வாழ்க்கை தேவை. நான் இதை தான் தேவன்கிட்ட சொன்னேன். என்னுடைய அம்மா போயிட்ட பிற்பாடு என்னுடைய மனைவி வந்தாங்க. என் மனைவி கிட்ட நான் சொன்னேன், நான் இந்த இடத்த விட்டு வெளியே வந்த உடனே நான் எந்த இடத்துக்கும் போக மாட்டேன். முதல் நான் ஆலயத்துக்கு தான் போறேன். அங்க முதல் வந்து சேர்ந்த பிற்பாடு நான் அங்க பாஸ்டரை பார்த்தேன். பாஸ்டரை பார்த்த உடனே சொன்னேன், பாஸ்டர், தயவு செய்து எனக்கு ஞானஸ்தானம் கொடுக்குறீங்களா? அப்போ அவர் சொன்னார், ஆமா, நான் உனக்கு தர ஞானஸ்தானம் நிச்சயமா. அந்த இடத்துல உண்மையா, அந்த நேரம் உண்மையா, முழு மனதோட முழு விருப்பத்தோட நான் பெற்றுக்கொண்ட ஞானஸ்தானம் என்னை மீண்டுமா தேவன்கிட்ட வர வைத்தது. நான் தேவன்கிட்ட அங்க அறிக்கை செய்த நேரம் என் மனசுல இருக்கக்கூடிய பாரத்தை தேவன் வெளியெடுத்தார். அந்த பாவம் உள்ள அந்த பாவம் என்னால் அதை விலைக்கு சொல்ல முடியல எப்படின்னு, அதை வெளியே எடுத்தார் தேவன். அதை எடுத்த பிற்பாடுதான் நான் விடுதலை அடைஞ்சேன். அதுக்கப்புறம் தான் பரிசுத்தாவி எனக்குள்ள வந்தார். பரிசுத்தாவி எனக்குள்ள வந்த உடனே நான் ரொம்ப சந்தோஷமாயிட்டேன். நான் ரொம்ப லைட்டா உணர்ந்தேன். அந்த நேரம் என்னுடைய ஆசை, என்னுடைய விருப்பம் தேவனுக்காக ஊழியம் செய்ய, நிறைய ஆத்மாவை காப்பாத்த,
தேவனுக்கு நிறைய காரியங்களை செய்ய நான் முன்னாடி செய்திருந்தாத எல்லா காரியத்தை நான் செய்ய ஆசைப்பட்டேன். எல்லாத்துக்கும் மேல நான் ரட்சிப்பை முக்கியத்துவமா வைத்தேன். ஏன்னா அதுதான் மிக முக்கியமானது. நான் இப்பொழுது வாழுகிற வாழ்க்கை நேர்மையான வாழ்க்கை, நீதி உள்ள வாழ்க்கை. நான் பொய் சொல்லுவதை விட்டுவிட்டேன். ஏமாத்துறது அல்லது தவறான வழியில வரக்கூடிய பணத்தை எல்லாத்தையும் விட்டுட்டேன். நான் தேவனிடத்துல கேட்கிற ஒரே ஒரு விஷயம், தேவனுக்கு உண்மை தன்மையா இருக்கும்போது தேவன் என்னை பார்த்து கொள்வார். ஒரு மனுஷன் வாழுகிற நிலை மிக முக்கியம் கிடையாது. இல்ல அவருக்கு இருக்கக்கூடிய அதிகாரம், ரட்சிப்பு தான் இருக்கிறதே மிக முக்கியம். என்ன மாதிரி அநேக பேரு வாய்ப்புகளை தவற விடுறாங்க. வாய்ப்புகளை பாவம் செய்த பிற்பாடு அந்த பாவத்தை மனம் திரும்புவதற்கான வாய்ப்பு வரும்போது அதை தவற விடுறாங்க. என்னெல்லாம் ஞாபகம், என்னுடைய மனைவி என்கிட்ட சொன்னாங்க, ஞாயிற்றுக்கிழமை வாங்க பாசகிட்ட பேசலாம். ஆனா நான் பாவம் செய்திருந்த அந்த ஆள் நான் ஒதுக்கி விட்ட அந்த வாய்ப்பை. சில நேரத்துல நண்பர்கள், நீங்க ஒதுக்கி விடும் போது உங்களுக்கு வாய்ப்பு இருக்காது மனம் திரும்ப. ஒருவேளை கடைசி வாய்ப்பு உங்களுக்கு வராம கூட போலாம், நிறைய பேருக்கு வராம போற மாதிரி. ஆனா என்னுடைய கேஸ்ல, என்னுடைய வாழ்க்கையில கடைசி வாய்ப்பு வந்தது. அதை நான் பெற்றுக்கொண்டேன். அதை நான் பெற்றுக்கொள்ளாமல் இருந்தேன்னா நான் இந்த நேரம் நரகத்துல இருந்திருப்பேன். நான் மீண்டும் ஒரு முறை ரட்சிப்புக்கான வாய்ப்பை பெற்றுக்கொண்டேன். ஆனா துரதிருஷ்டவசமா நிறைய ஜனங்க இந்த கடைசி வாய்ப்பை பெற்றுக்கொள்ளவில்லை. கவலைப்படுவதை நிறுத்துங்கள் என்ற நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருப்பதற்கு மிக்க நன்றி. கூட்டம் முடிந்த பிற்பாடும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். மறந்து விடாதீர்கள், எங்களுடைய எண் 9346387338. நன்றி. நல்லது மக்களே, அருமையான சாட்சியை இந்த இடத்துல பார்த்தீங்க. தேவன் எனக்கு உதவி செய்வாரா என்கிற ஒரு கேள்வி உங்களுக்குள்ளா இந்த இடத்துல இருந்தால் இந்த வார்த்தை இந்த இடத்துல கவனிங்க. லூக்கா 6ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்திலே, ஆகையால் உங்கள் பிதா இரக்கம் உள்ளவராய் இருக்கிறது போல நீங்களும் இரக்கம் உள்ளவராய் இருங்கள். மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள், அப்பொழுது நீங்களும் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதிருப்பீர்கள். மற்றவர்களை ஆக்கினிக்குள்ளாக்கும்படி தீர்க்காதிருங்கள், அப்பொழுது நீங்களும் ஆக்கினிக்குள்ளாக தீர்க்கப்படாதிருப்பீர்கள். விடுதலை பண்ணுங்கள், அப்பொழுது நீங்களும் விடுதலை பண்ணப்படுவீர்கள். மிக சரியாக இதான் தேவன் உங்களுக்கு இந்த இடத்தில் கொடுக்க விரும்புகிற வார்த்தையாய் இந்த நாள் எனக்கு வெளிப்படுத்தினது. இந்த வார்த்தையிலே நீங்கள் தேவனுக்கு அனுமதியானது இந்த இடத்துல கூட. மற்றவர்களை குறை சொல்வது நிறுத்துங்க. உங்களுடைய வாழ்க்கையை குறித்து குறை சொல்வது நிறுத்துங்க. உங்களுடைய சூழலை குறித்து குறை சொல்வது நிறுத்துங்க. நாம் சரியாக சகேரியாவினுடைய உபவாசத்திலே இருப்பதை போல அப்படியான செயல்களிலிருந்து நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை விலக்கிக் கொள்ளுங்கள். தேவனுக்கு நீங்கள் நெருங்கி வருவதற்கான வழி உண்டாகும். தேவனிடத்திலே நீங்கள் நெருங்கி வருவதற்கான வழி உண்டாவது நிமித்தமாய் அவருடைய சமாதானத்திலே, அவருடைய பலனிலே, அவருடைய சந்தோஷத்திலே நீங்கள் பிரவேசிக்க உங்களுக்கு வாய்ப்பாடு கிடைக்கும். எனவே மக்களே, தேவன் உங்களுக்கு தொடர்ந்து உதவி செய்யட்டும். இந்த நேரம் இந்த விசுவாசத்தினுடைய ஆசீர்வாதத்தை நான் உங்கள் மீது இறக்கிடுவேன். தேவனுடைய பலனை பெற்றுக்கொள்ளும்படியாக நீங்கள் இருக்கிற அதே இடத்திலே விசுவாசிக்கிறீர்களான கண்களை திட்ட முடியும். என் ஆண்டவராகிய இயேசுவே, என் தேவாவியானவரே, மற்றவர்களை இந்த இடத்தில் விடுதலை செய்யுங்கள், அப்பொழுது நீங்களும் விடுதலையாக்கப்படுவீர்கள் என்று சொன்னீர். ஆம் தேவனை, மற்றவர்களை குறை கூறாதிருங்கள், அப்பொழுது நீங்களும் குறை கூறப்படுவதில்லை. இதுதான் சரியாக மக்கள் இந்த இடத்தில் புரிந்து கொள்ள வேண்டும். பரிசுத்தாவியானவரே, இவர்கள் யார் தன்னுடைய வாழ்க்கை குறித்து குறை சொல்லிக் கொண்டிருக்கிறாரோ, இந்த குறை சொல்லும் ஒவ்வொரு முறை தன் வாயை திறக்கும் பொழுது என் தேவனை பிசாசுக்கு இவர் இடம் கொடுக்கிறவராய் இருக்கிறார். எனவே தன் தேவனை இவருடைய வாயில் வார்த்தைகள் என்னதென்று அளவிட்டு பேசும்படியாய் இவருக்கு இந்த நல்ல ஞானத்தை வழிநடத்தலை தரும்படியாக கேட்கிறேன். உம்முடைய சர்வ வல்லமையான கரத்தினுடைய பலனை இந்த வெளிப்படுத்தும். இவருடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்கிறேன் தேவாவியானவரே. இவருடைய வழிகளை ஆசீர்வதிக்கிறேன் பரிசுத்தாவியானவரே. உம்முடைய பலனான கைகளில் இவர் வாழ்க்கையினுடைய மாற்றத்தை, பலனை, பதிலை பெற்றுக் கொள்ளட்டும். எங்கள் தேவனை, எங்கள் ஆண்டவராக இயேசுவே, இவருக்கு உதவி செய். இவருடைய வாழ்க்கை மீது உம்முடைய பலனாய் தொடுதலையும் அறிக்கிடுகிறேன். இவர் வாழ்க்கையும் ஆசீர்வதிக்கிறேன். எங்கள் தேவனே, இவருடைய வாழ்க்கை மீது உம்முடைய சித்தம் நிறைவேறட்டும். இயேசு கிறிஸ்துவின் பெயரால் ஆமென். ஆமென். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த விசுவாசத்திலே நகருங்கள். அவருடைய திட்டம் உங்கள் வாழ்க்கை நிஜமாகட்டும். மறக்காதீர்கள், நாளை ஒரு அருமையான வேதாகம பாடத்தில் நீங்கள் எங்களுடைய இணைய வரவேற்கப்படுகிறீர்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.